ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது காஷ்மீரி காவா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 4 பாதாமை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பாதாமை நான் இப்படி தான் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் கிரீன் டீ தூள், ஒரு துண்டு பட்டை, 4 ஏலக்காவை எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஏலக்காவை முழுசா போடாம நம்ம தட்டி போட்டுக்கலாம். அதுக்காக ஒரு சின்ன உரல் எடுத்துக்கிட்டேன். அதில் இந்த ஏலக்காவை சேர்த்து நம்ம நல்லா தட்டி விட்டுக்கலாம். இப்போ நான் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காவை இங்கே வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டேன். இந்த டம்ளர் அளவில் 1.5 டம்ளர் அளவு தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, ஒரு பொருளை அதில் சேர்த்துக்கலாம். முதல்ல பட்டை, இப்போ தட்டி வச்சிருக்க ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். கூடவே கிரீன் டீ தூளையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கிரீன் டீ தூள் இல்லைனாக்கா நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா டீ, அதிலிருந்து ஒரு அரை ஸ்பூன் டீ தூளை எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு டீ தூள் ரொம்ப தேவைப்படாது, கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே நான் குங்குமப்பூவையும் சேர்த்துக்கிறேன். இந்த காவாவுக்கு குங்குமப்பூ ரொம்ப முக்கியம். குங்குமப்பூ தான் இதுக்கு கலரே கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வந்திருக்குது. இதை ஒரு 5 இல்லது ஒரு 7 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா போதும். இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த காவாவில் போட்டிருக்க பட்டை, ஏலக்காய், குங்குமப்பூ எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் ஒரு கப்பில் ஹனி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு டம்ளர்லேயும் 2 ஸ்பூன் தேனை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பாதாம், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ரொம்ப முக்கியமான குங்குமப்பூவையும் இதுல கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய காவா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு எனர்ஜெட்டிக் ட்ரிங்க்னே சொல்றாங்க. ஏன்னா அதில் போட்டிருக்க குங்குமப்பூ, பட்டை, ஏலக்காய் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏலக்காவும் குங்குமப்பூவும் நம்ம டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.